இந்த சென்னை மாநகரத்திலே ஒரு வீட்டை கட்டி என்று தொடங்கியபடி தன் வீட்டை பற்றிய ஒரு புராணத்தை பாடிக்கொண்டே கவுண்டமணி அடிக்கடி தோன்றும் ஒரு திரைப்படம் ரசிகர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு குடியிருக்கும் 2 இளைஞர்கள் கவுண்டர் கொடுக்கும் சித்திரவதை தாங்காமல் முழிக்கின்ற அந்த படத்தின் காட்சிகளும் நினைவிருக்கலாம். அந்த படத்தின் முக்கிய அம்சமாக அதில் இடம்பெற்றிருந்த 7 பாடல்களையும் குறிப்பிடலாம். படத்தின் வெற்றிக்கு அந்த 7 பாடல்களும் பெரிய காரணமாக அமைந்தன. மெல்லிசை பாணியில் அமைக்கப்பட்ட இந்த பாடல்கள் சங்கீதத்தை அறியாதவனும் கூட ரசிக்கும்படி அமைந்தன. கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசியல்வாதியான கோவை தம்பி தயாரித்த இந்த படத்தை இயக்கியவர் அன்றைய இயக்குனரும் இன்றைய நடிகருமான ஆர் சுந்தரராஜன். இதன் ஒளிப்பதிவாளர் கஸ்தூரி என்பவர். படத்தின் பெயர் எதுவென்று இப்போது நான் சொல்லாமலே தெரிந்திருக்கும், பயணங்கள் முடிவதில்லை. 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் ஜோடி மோகன், பூர்ணிமா ஜெயராம். இந்த திரைப்படத்தின் மூலம் மைக்கை கைப்பற்றிய மோகன் நீண்ட காலமாக மறுபடியும் அதனை கீழே வைக்க விரும்பவில்லை. அநேகமான தமிழ்ப்பட நாயகர்களை குறிவைத்து தாக்கும் இரத்தப்புற்று நோய் இந்த படத்திலும் மோகனை தாக்கிவிட்டது. ஆனாலும் அவர் இருமிக்கொண்டே இரத்த வாந்தி எடுத்தபடி ஒரு பாடலை எப்படியோ பாடி முடித்து விடுவார். அந்த பாடலை போன்றே சிறப்பாக அமைந்த இன்னொரு பாடல் இது. கவிஞர் வைரமுத்துவின் கற்பனை வீச்சை இந்த பாடலில் காணலாம். அவர் ஆரம்பத்தில் எழுதிய வரிகள் சலவை நிலா பொழிகின்றது. ஆனால் இளையராஜாவின் தலையீட்டை அடுத்து அந்த வரிகள் இளைய நிலா பொழிகிறது என மாற்றப்பட்டது. இந்த பாடலில் வரும் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ என்ற வரிகள் திரை இசை பாடல்களில் கூட கவித்துவம் இன்னும் என்பதை நிரூபித்து காட்டின. தன் வசீகர குரலால் பாடலுக்கு மேலும் அழகு சேர்ப்பவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். பயணங்கள் முடிவதில்லையின் வெற்றியை தொடர்ந்து இதே படம் ஹிந்தியில் கலாகர் என்ற பெயரில் மறுஆக்கம் செய்யப்பட்டது. இதயம் வரையும் நனைகிறது உலா போகும் மேகம் கனகாணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனகாணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது. வருவழியே பனிமழையிலே பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலை காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் வீடுகளிலே கனவு வரும் இளைய நிலா போகும் மேகம் கனகாணுமே நிலா காணுமே வானமே இளைய நிலா சுகவரிகள் தவறியதால் அழுவிடுமோ அது மழையும் முகிலினங்கள் அலைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால்
அழுதிருமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் கிடைப்பதையாய் நவமணிகள் இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது போகும் கன காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு 1980களின் முற்பகுதியை ஒரு சோதனை காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நடன காட்சிகளுக்கோ சண்டை காட்சிகளுக்கோ டூப் நடிகர்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய விக் வைத்துக் கொள்ளாத இயற்கையான அடர்த்தியான தலைமுடியை கொண்ட பல இளம் தலைமுறை நடிகர்கள் அப்போது களத்துக்கு வந்துவிட்டார்கள். பக்கம் பக்கமாக வசனம் பேசும் நாகரீகம், அதன் கவர்ச்சி இவையெல்லாம் மெல்ல மெல்ல மங்கிக் கொண்டிருந்தன. நடிப்பின் போது வெளிப்படும் மிகையான முகபாவம், உடல் மொழி என்பவை பற்றியெல்லாம் குறை சொல்லும் விமர்சனங்கள் வெளிவரத் தொடங்கிவிட்டன. எம்ஜிஆரின் இடத்தை குறிவைத்து தன் வழக்கமான குணச்சித்திர பாணியை மாற்றிக்கொண்டு சிவாஜி பங்கு கொண்ட பல திரைப்படங்கள் அவருக்கு பெருமை சேர்க்க தவறிவிட்டன. அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனின் முன்னால் இன்னொரு கடமையும் காத்திருந்தது. அது வம்சம் பரம்பரை சார்ந்த ஒரு சுயநலம் என்றும் சொல்லலாம். தான் பங்கேற்கும் படங்களில் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக மகன் பிரபுவையும் தூக்கி சுமக்க வேண்டிய அவர் இருந்தது. சங்கிலி திரைப்படத்தில் தொடங்கிய அந்த உயர்த்தி கொடுக்கும் விளையாட்டு பல படங்கள் வரை நீடித்தன. அந்த காலகட்டத்தில் வெளிவந்த சிவாஜியின் ஏனைய படங்களுடன் ஒப்பிடுகையில் 1983 வெளியான வெள்ளை ரோஜா சற்று வித்தியாசமான படமாக தென்பட்டது. அதற்கு காரணம் அந்த படத்தின் விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதை அமைப்பு. கிறிஸ்துவ பாதிரியாராகவும் போலீஸ் அதிகாரியாகவும் இரட்டை வேடங்களில் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். முன்னையதில் அமைதியான நடிப்பை வெளிப்படுத்திய சிவாஜி பின்னையதில் தங்கப்பதக்கம் சிவாஜி போல் உரிமை பார்ப்பார். பிரபு பீட்டர் என்ற பாத்திரமேற்று நடித்தார். அம்பிகா, ராதா, சுரேஷ் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்தனர். ஆனால் இதில் தன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் என்று கல்கத்தா விஸ்வநாதனைத்தான் சொல்ல வேண்டும். தான் ஏற்று நடித்த வில்லன் பாத்திரத்துக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை அவர் வழங்கியிருப்பார். மேடை நடிகரான இவர் 3 முடிச்சு திரைப்படம் மூலம் பரவலான கவனத்தை பெற்றவர். அந்த படத்தில் இடம்பெற்ற ஓர் இனிமையான பாடல் இது. மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த இந்த பாடலை பாடுபவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி ஆகியோர். பாடல் காட்சியில் தோன்றுபவர்கள் பிரபு, அம்பிகா ஆகியோர். மானே 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 உன்னைத்தானே, மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணே உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணே உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. கனவுகள் மலர்கிறது,
தேனில் ஒரு பாலு தென்றல் நானோ மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே ஆசை நெஞ்சே நான் போதை கொண்டேன் தன்னாலே சொட்டு போனேன் தேனே தேனே மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே காதல் கோபுரம் ஏந்தும் ஓவியம் கைகளில் தவழ்கிறது மார்பினில் ஆடும் மேனகை வந்தாள் மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே